பொதுவா பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு கற்பனை இருக்கும். லவ் பண்ற பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி கற்பனையில ஒரு பொண்ணை வந்து அவங்க வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படியே இமேஜினேஷன்லயே பா இப்படி இருக்கணும், சிரிச்சா இப்படி இருக்கணும், கண்ணுனா இப்படி இருக்கணும், பொண்ணுனா இப்படி இருக்கணும், இவ்வளவு அழகா இருக்கணும், அம்சமா இருக்கணும், எல்லாம் இருக்குன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளோட ஹீரோயின் வந்து அமைஞ்சிருக்காங்க. அண்ட் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ், ஆல்வேஸ் அ பிளஷர். ஒவ்வொரு வந்து ஒரு மண் சார்ந்த கதை பார்க்கும் போதும் இந்த பொண்ணுனா அழகுடா, நல்லா நடிக்கிறாங்கடான்னு அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஸ்ரீதிவ்யா அவர்களை மேடை கழைக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா. ஐயோ எவ்வளவு நாங்க ரசிச்சிருக்கோம் தெரியுமா உங்களை வந்து படங்கள்ல பார்த்து. அதுவும் முக்கியமா பசங்க எல்லாம் வந்து இவ்வளோ அழகா ஒரு பொண்ணா, அதாவது வீட்டுல வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, கல்யாணம் பண்ணி அழகா இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான பட் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் டூ. ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் டூ. மெய்யழகன் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் சொல்லுங்க. மெய்யழகன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கொஞ்சம் முன்னாடி மைக் கிட்ட டீசர் பாத்தீங்களா? சத்தமே இல்ல, சத்தமே இல்லைன்னு ஒரு பேர் சொல்லும் போது அத்தனை ஆண்களும் அமைதியா இருக்கிறது நல்லா இருக்கா? எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேவரட் பார்ட் சார் வந்து அரவிந்த் சார் வந்து நான் கேட்டேன் சொல்லுவார், ரொம்ப கியூட்டா இருந்தது சார். ஆக்சுவலா ஆனஸ்டா சொல்லணும்னா நானும் ஆடியன்ஸ் மாதிரியே வெயிட் பண்றேன் 27th படம் பார்க்கணும்னு. 96 எப்படி மேஜிக் பண்ணதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்றேன். ஆல்ரெடி மியூசிக் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுக்கு பிரேம் சாருக்கு, கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக். கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மொழி சாங் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆயிருக்கு சார். நான் வந்து 1 hour அழுதுட்டே இருந்தேன். அருள்மொழி சாங் ஐ டோன்ட் நோ வை அது பிளே லூப்ல அப்படியே வந்துட்டே இருந்தது. அப்படியே தெரியல எனக்கு. நான் தெரியாம என் சின்ன வயசுக்கு போயிட்டேன். அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும். அது ஆக்சுவலா சேட் தான். இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன், அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சது இல்லை. ஸோ அவ்வளோ டச் பண்ணது. இந்த மூவி என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்துலன்னு. யா, எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்க இந்த படத்துல ஒரு பார்ட்டா இருக்கிறது. அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிட்டு போற மாதிரி ஒரு அருமையான கதை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும்ல, மெமரிஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒண்ணு கிடைச்சதா? சைல்ட்ஹுட்டா ஆக்சுவலா நாங்க சிட்டில தான் ஹைதராபாத். சிட்டில வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. ஸோ அவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா அமையணும் அப்படிங்கறத எங்களோட ஆசையும் கூட. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் யுவர் ஃபேன்ஸ்? நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எதுவும் சொல்லாம இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடலாமா? வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா ஃபீட்பேக் கொடுப்பாரு. நீங்க பண்ணணும் படம் ஏன் பண்ணலன்னு சோஷியல் மீடியால எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. இன்னும் மென்மேலும் பல படங்கள், பல சக்சஸ்ஃபுல் ஹிட்ஸ் வந்து நாங்க பார்க்க போறோம். ஸ்ரீதிவ்யாவோட நடிப்பை நாங்க பார்த்துக்கோம். இன்னும் நிறைய வந்து திரையில பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச். டேக் யூர் சீட் மேம். தேங்க்யூ.